ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ப்ளூபெர்ரிஸ் கிச்சனில் ஒரு சிக்கன் பக்கோடா ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். சிம்பிளான ரெசிபி தாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ப்ளூபெர்ரிஸ் கிச்சனை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி சிக்கன் பக்கோடாவுக்கு 250 கிராம் சிக்கன் எடுத்திருக்கேங்க. இது நல்லா கழுவிட்டு தண்ணி சுத்தமாக இல்லாமல் நான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி பதம் இல்லாமல் இருக்கணும். இது இப்போ இந்த பவுலுக்கு மாற்றிக்கிறேன். இல்லை, இப்போ இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கிறேங்க. உரப்புக்காக மிளகாய் பொடி சேர்த்துக்கிறேங்க. கொஞ்சோண்டு மஞ்சள் பொடிங்க. இல்லை, கொஞ்சம் சிக்கன் மசாலா சேர்த்துக்கிறேன். கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க. கொஞ்சோண்டு கறி லீஃப், கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் லெமன் ஜூஸ். இப்போ இதில் கடலை மாவு, அரிசி மாவு, கார்ன்ஃப்ளவர், கொஞ்சம் மைதா சேர்த்துக்கிறேன். இப்போ இதை மிக்ஸ் பண்ணிக்கிறோம். சுத்தமாகவே தண்ணி பதம் இருக்கக்கூடாதுங்க. உங்களுக்கு இதில் மசாலா ஒட்டி பிடிக்கலைன்னா கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி தொளிச்சா போதுங்க. இந்த அளவுக்கு கொஞ்சோண்டு போதும், இப்படி தொளிச்சா போதும். இப்போ மசாலா எல்லாம் ஒட்டி பிடிச்சிருக்குங்க. இது ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம வறுத்து எடுத்துக்கிடலாம். இப்போ சிக்கனை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறோங்க. 10 நிமிஷம் ஆயிடுச்சு. போட்ட உடனே திருப்ப வேண்டாங்க. ஒரு 10 நிமிஷம் முடிஞ்சிட்டு திருப்பிக்கிடுவோம். இதை இப்போ திருப்பிக்கிடுவோங்க. இது இப்போ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சுங்க. இது இப்போ நம்ம எடுத்துக்கிடுவோம். பாருங்கள், இப்போ அடுத்ததையும் போட்டு எடுத்துக்கிடுவோம். இப்போ அதே மாதிரி இதையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிடுவோம். இப்போ அதில் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேங்க. இப்போ சிக்கன் பக்கோடா ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் ப்ளூபெர்ரிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.